ஹாய் கைஸ், என் பேர் சுதன். நீங்கள் நெட்வொர்க்கிங்கோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் இன் நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்கில் என்னென்ன டிவைஸ் இருக்கு? பிசி, ஹப், சுவிட்ச், ரவுட்டர். ஸோ இப்போ பிசி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. இதே ஹப்பு சுவிட்சுமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா டேட்டா லிங்க் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. ரவுட்டர் என்னன்னா நெட்வொர்க் டிவைஸ். ஸோ இப்போ பிசி ஃபிசிக்கல் டிவைஸ், ஹப்பு சுவிட்சுமே டேட்டா லிங்க் டிவைஸ், ரவுட்டர்னா நெட்வொர்க் டிவைஸ். இப்போ ஃபிசிக்கல் டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் டிவைஸில் பிசி இருக்கு, லேப்டாப் இருக்கு. ஸோ இப்போ ஃபிசிக்கல் டிவைஸ் தான் என்னன்னா நம்ம கையில் தொட்டு யூஸ் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் டிவைஸ். ஸோ ஃபிசிக்கல் டிவைஸ் மூலியமாக தான் நம்ம ஒரு மெசேஜை சென்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஃபிசிக்கல் டிவைஸே இல்லாமல் நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும்னா சென்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எனக்கு ஒரு லேப்டாப் இல்லை பிசி இருந்தால் தான் ஒரு மெசேஜ் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணணும்னா இதுலேருந்து சென்ட் பண்ணாதான் சென்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபிசிக்கல் டிவைஸ் கண்டிப்பாக தேவை. The physical device is a physical infrastructure to transport data. ஃபிசிக்கல் டிவைஸ் இருந்தால் தான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது டேட்டா லிங்க் டிவைஸ். டேட்டா லிங்க் டிவைஸ் தான் என்ன? இப்போ அதில் பார்த்தா ஹப் இருக்கு. இப்போ ஹப்னா என்ன? ஹப்னா இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு இது பிசிலாம் கண்டுபிடிச்சப்ப ஒரு டேட்டாவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்போ என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்? ஃப்ளாப்பி டிஸ்க்கு, சிடி, பென்ட்ரைவ். ஸோ இந்த கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இது மூலியமாக தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தேர்ட் பார்ட்டி டிவைஸ் எது இல்லாமல் இப்போ பென்ட்ரைவ், சிடி இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் எனக்கு டைரெக்டாக ஒரு பிசிலேருந்து இப்போ இன்னொரு பிசிக்கு நான் மெசேஜ் சென்ட் பண்ணோன்னு, இந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு நான் மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் இந்த ஹப்பு மூலிமா நான் கனெக்ட் பண்ணால் மெசேஜ் யாருக்கு வேணால் சென்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ஹப்பில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போ எனக்கு நம்பர் 1 இருக்கா? ஸோ நம்பர் 1லேருந்து நம்பர் 4க்கு நான் மெசேஜ் பண்ணணும்னா அந்த மெசேஜ் நம்பர் 4க்கு மட்டும் போகாமல் எல்லாருக்கும் போகும். 2, 3, 5, 6 எல்லாருக்கும் அந்த மெசேஜ் போகும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பர்டிகுலராக ஒருத்தருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணணும்னா பண்ண முடியாது. ஒரு ப்ராட்காஸ்ட் மாதிரி எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் ஆகும். இதில் hub is a device that link multiple computers and devices together. அதான் எல்லா டிவைஸும் ஒட்டுக்கா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதனால நீங்கள் யார் அனுப்பினாமல் ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா நெக்ஸ்ட் இது டேட்டா லிங்க் டிவைஸில் சுவிட்ச் கண்டுபிடிச்சாங்க. ஸோ சுவிட்சோட வேலை என்னன்னா இதையும் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் என்ன ஒரு கான்செப்ட் இதுனா பெஸ்ட்னா இப்போ எனக்கு பிசி 1லேருந்து பிசி 4க்கு நான் அனுப்புனா அதுக்கு மட்டும் போகும். பிசி 1லேருந்து பிசி 4க்கு மட்டும் தான் போகும். மிச்சம் யாருக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இப்போ பிசி 2லேருந்து பிசி 1க்கு அனுப்புனாம்னு இல்லை பிசி 2லேருந்து பிசி 4க்கு அனுப்புனாமல் எனக்கு டேட்டா அதுக்கு மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ எனக்கு பர்டிகுலராக இந்த பர்சன் தான் நான் மெசேஜ் பண்ணோன்னா அதுக்கு மட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் ஹப்பில் லாஸ்ட் இதில் பார்த்தா எனக்கு பிசி 1லேருந்து அனுப்புனா எல்லாத்துக்கும் போகும். ஆனால் பட் சுவிட்சில் என்னென்னா எனக்கு பிசி 1லேருந்து பிசி 4க்கு மட்டும் அனுப்புனா அதுக்கு மட்டும் எனக்கு போகும். ஸோ இதுதான் பெஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் இது A network switch is an equipment that allows 2 or more IT devices such as computer to communicate with one another. அதான் இப்போ ஹப்பும் சுவிட்சும் ரெண்டும் ஒன்று தான். பட் என்னென்னா ஹப்பில் தேவையில்லாத எல்லாருக்கும் மெசேஜ் போகும். சுவிட்சில் எனக்கு யாருக்கு மெசேஜ் பண்ணணும் அவங்களுக்கு மட்டும் நான் பண்ணிக்கா போகுது. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறது தான்.
நெக்ஸ்ட் இது பார்த்தா நெட்வொர்க் டிவைஸ். நெட்வொர்க் டிவைஸ் தான் என்னன்னா ரவுட்டர் தான் நெட்வொர்க் டிவைஸ்ன்னு சொல்றோம். இப்போ எனக்கு அந்த சுவிட்சு நம்ம லாஸ்ட் இது கிளாஸ்ல பார்த்தா சுவிட்சு அண்டு அப்பு இது பார்த்தோமா. ஸோ சுவிட்ச் அப்பில் பார்த்தா நம்ம அதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு சுவிட்சை வச்சு எனக்கு ஒரு 10 பிசி கனெக்ட் பண்ணுறோம், நம்ம 10 பிசி கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த 10 பிசி கனெக்ட் பண்ணுறது தான் ஒரு லேனுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எனக்கு 2 லேன் இருக்குது, 2 லேனு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கு இருக்குது. இது ஒரு நெட்வொர்க், அது நெட்வொர்க் இருக்குது. அப்போ இந்த 2 நெட்வொர்க்கை நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ எப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு டீம் ஏ இருக்காங்க, டீம் பி இருக்காங்க. ஸோ 2 டீமாக பிரிச்சுட்டோம். இந்த 2 டீமை கனெக்ட் பண்ணுறதுக்கு யாரு? ஜட்ஜு தானே. ஸோ ஜட்ஜ் மூலியமாக தான் நம்ம இந்த 2 டீமை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த நடுவில் இருக்க ஜட்ஜு தான் இந்த இடத்துல ரவுட்டர் தான் 2 நெட்வொர்க்கையும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி தரும். ஸோ இந்த நெட்வொர்க்லேருந்து நான் ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா அந்த நெட்வொர்க்குக்கு ரவுட்டர் மூலியமாக தான் என்னால் அனுப்ப முடியும். A router is a device that connects 2 or more packet switch networks. ஸோ அப்போ எனக்கு ரவுட்டர் மூலிமா இந்த நெட்வொர்க்லேருந்து அந்த நெட்வொர்க்கை என்னால் மெசேஜ் பண்ண முடியும். ஸோ ரவுட்டர் இதுக்காகவே யூஸ் ஆகுது. தேங்க்யூ கைஸ்.